இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா தனியாக ஸ்லோ ரைடாக கேரளா வரைக்கும் போயிட்டு வரலாமே ஒரு பிளான் பண்ணியிருக்கேங்க. அது எதுக்காகனா உங்களுக்கு போக சொல்கிறேன், சரிங்களா? ரைட் மெதுவாக போவார், அதை கிராஸ் பண்ணிக்கிறோம். ரைட் போகலாம். சரிங்க. ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டாப்புலங்க, வாடா கேரளா போயிட்டு வருவோம்னு. நான் கேரளாவுக்கு போய்க்கிருக்கேன். ஆனால் அவரால் வர முடியல. நீ மட்டும் போயிட்டு வாடா அப்படின்ட்டுருக்கேன். சரின்ட்டுருக்கேன். அது என்ன காரணம்னா, அவன் ஏலக்காய் ஸ்ட்ரைட் வாங்கியிருக்கேன். அடிக்கடி அங்கே நாங்கள் போயிருக்கோம். அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் வராங்க, பார்க்குறக்கு ஆள் இல்லை. நீ மட்டும் போயிட்டு வாடா, என்னால் வர முடியல அப்படின்னு. சரி வந்து சொல்லிட்டேன். சரி போய் பார்த்துட்டு வருவோன்னு போய்க்கிருக்கேன். பெட்ரோல் எல்லாமே அவன் பொறுப்பு தான் பண்ணுறான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம அப்படியே நேரம் போய்கிட்டே இருப்போம். இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:12. 8 மணிக்கெலாம் போகணும் பிளான் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆகி போச்சு. வீட்டிலே கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டு, குழம்பு பார்த்திங்கன்னா பயிர் குழம்பு, எனக்கு பிடிச்ச குழம்பு சாப்பிட்டு அப்படியே போய்க்கிருக்கேன். கரெக்டாக அங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 1.25 மணி நேரம் ஆகுங்க. அந்த ஸ்பாட்டு போகிறதுக்கு 75 கிலோமீட்ரு. இங்கே தேனியிலேருந்து அந்த எஸ்டேட் இருக்கிற இடம் வந்து 75 கிலோமீட்டருங்க. அதனால் 1.25 மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம எந்த வழியில் போக போகிறோம்னா, போடி மட்டும் பூப்பாறை வந்து கொச்சின் போகிற ரோடு, காடு, அங்கே தான் நம்ம போகிறோம். இது என்னுடைய 2வது வீடியோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து மஞ்சளா டைம் போயிட்டு வந்தோம். இப்போ 2வது வீடியோ நான் எடுத்துக்கிருக்கேன். லோக்கல் எடுக்கலாம் பண்ணேன். இங்கே வந்து கேரளா போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் போய்க்கிருக்கேன் நான். சரி சும்மா தானே போகிறேன், நான் அப்படியே வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடலாம்னு மேக் பண்ணி போடலாம்னு நினச்சி தான் பண்ணிக்கிருக்கேன். கிலோமீட்டர் நல்லா இருக்குங்க, வெயில் அடிக்கலைங்க. நேற்று நல்ல மழை தேனிக்குள்ளே. இப்போ வந்து மழை காலையிலேருந்து கிடையாது, அந்த மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. சொல்ல முடியாதுங்க எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாதுங்க. கிலோமீட்டர் பார்த்திங்கன்னு வச்சுங்க அல்டிமேட்டாக இருக்குது. வண்டியெல்லாம் காட்டுத்தனமாக ஓட்டுறாங்க. பிக்கப்புக்காரெலாம் நேருக்கு நேரம் வரேன். என்னது வச்சு நீ செஞ்சிருச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஐயோயோயோ, கோபுரம் வாங்குது, ஏன்டா வாங்கணும் அப்படின்னு ஒரு டாட் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அது சரி பண்ணி அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாடாக இருக்குங்க. பெரிய பரவாயில்லைங்க, இப்போதைக்கு கொஞ்சம் மாற்றிருக்கேன். அதை இந்த கோபுரம் நீங்கள் எப்படி வாங்கணும், இந்த பேட்ரி எப்படி கண்டிஷன் பார்த்து செக் பண்ணி வாங்கணும், கோபுரம் ஒர்க் ஆகுதா இல்லையா, அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடுறீங்க. கோபுரம் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. என்ன மாதிரி நீங்கள் ஏமாத்துற வேணாங்க. நான் சொல்லப்போனால் நான் கோபுரம் வாங்குறதுல வந்து கொஞ்சம் ஏமாற்றிட்டேங்க. ஏன்னா சொல்லப்போனால் இது என்னுடைய முதல் கோபுரம். நான் மொபைலில் வந்து அப்பப்போ ஷூட் பண்ணுவேன். அந்தளவுக்கு ட்ராவல் பண்ணும்போது வந்து மொபைல் ஷூட் பண்ணுறது செட் ஆக மாட்டுது. புது கேமரா கோபுரம் வாங்கணும் அப்படி பார்த்தா 25,000 30,000 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை. இது கம்மியாக ரேட்டுக்கு எனக்கு வந்துச்சு. அதை வாங்கி மேக் பண்ணி போட்டேன். ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. கோபுரம் வாங்கி எனக்கு பார்த்து நான் வாங்கலை. உண்மையில சொல்ல போனோம்னா கோபுரம் வந்து நான் செக் பண்ணி வாங்கினதில்லை. அவர் என்ன சொன்னாப்புலன்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருக்கும், கோபுரம் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், ஒரு சில கண்டிஷன் சொன்னார். அவர் வந்து குறையெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து கரெக்டாக கொடுத்தாரு. இது நான் ஏமாத்தினா இல்லாட்டி அவர் வந்து ஏமாற்றிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவரை பார்த்து நல்ல கேரக்டராக இருக்குது. அவரும் ஒரு யூடியூபர் தான். அவரெலாம் குறை சொல்ல முடியாதுங்க. ஏதாச்சும் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு அவர். இப்படி பண்ணுங்க ப்ரோ, இது செய்யுங்க ப்ரோ அப்படின்னு கரெக்டாக. ஏன்னா இது வந்து நம்ம யூடியூப்பில் வந்து இது முதல் அனுபவம். இதை எப்படி மூவ்
பண்ணி போக போகிறோம் எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா முன்னாடி இருக்கும் யூடியூப்பரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுடைய முருகா காப்பாற்றுப்பா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க யூடியூபரு, அதனால் நம்ம அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறது வந்து தப்பு கிடையாதுங்க. நான் எதாவது டவுட்டாக இருந்தாலும் நான் கேட்டுருவேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:22ங்க. இங்கே டீயை குடிப்போமா இல்லாட்டி போடிமெட்டில் டீயை குடிப்போமா? டீ குடிக்கிறதுக்கு இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இந்த டீ பழக்கம் எப்போ வந்துருச்சுன்னா 2018க்கு அப்புறம் தாங்க இந்த டீ பழக்கமே எனக்கு வந்திருக்கு. முன்னாடியே ஒரு டீ கூட நான் குடிக்க மாட்டேன். பால், பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு அந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டேங்க. சத்தியமாக பால் மட்டும் தான் குடிப்பேன். அதை எப்படி கற்றுக்கிட்டேன்னா 2018 தான் நான் வண்டி டிரைவருக்குள்ளே நான் உள்ளே வந்தேங்க. டிரைவர்னா லோடு வண்டி ஓட்டுற டிரைவருங்க, லோடு வண்டிங்க. அப்போ தான் நான் வந்தேன். கார் வந்து இந்த சமயத்தில் நான் ஓட்டி போகலானே. 2022க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வந்து லோடு வண்டி தான் ஓட்டிக்கிருந்தேன். இன்ன வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் நான் லோடு வண்டி தான் அங்கே ஓட்டிக்கிருந்தேன். கொஞ்சம் சூழ்நிலைகள் சரினால தான் வண்டியை மாற்றிட்டேன். அடி மேலே அடிங்க. மனுஷனுக்கு ஒரு அடி விழுகலாங்க, வாழ்க்கையில் அடியாக விழுகலாமா? அது எனக்கு விழுதுங்க. அவன் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் சந்திச்சு தாங்க எங்கேயும் வந்திருக்கேன். 2015 ஆமாங்க. இது வந்து நான் யூடியூப்பில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கைடு பண்ணுறதுக்கு வந்து யாரும் இல்லை. வாழ்க்கையே ஒரு இந்த ரோடு தாங்க. இந்த ரோடு இதான் பாதைன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்படி லெஃப்ட் சைடு கட் பண்ணி போகிறது, ரைட் சைடு கட் பண்ணி போகிறது, நேராக நான் ரோட்டை எனக்கு கண்டுபிடிக்கலைங்க. அந்த ரோடை நான் எப்போ கண்டுபிடிக்க போகிறேன்னு எனக்கும் தெரியவில்லை. இந்த ரோடு தாங்க சொன்னேன், ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடு. சகதி அப்படியே வாடி எடுக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த இடங்க கரண்டெல்லாம் நாசமாக்கிட்டு போயிடுது. அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு காமனே வாய்ப்போம் போல். இந்த மாதிரி கிலோமீட்டர் இருந்தால் வண்டியை எப்படினாலும் ஓடி போயிட்டே இருக்கலாங்க. வெயில் அடித்தாதாங்க ரொம்ப கஷ்டம். செம்மையாக இருக்குங்க ரோடு. சின்ன வயசுலேருந்து பார்த்துருங்க இந்த வண்டி தாங்க. இதை பெரியகுளம் டு வருஷநாடு போகுதுங்க இந்த வண்டி. ரைட்டு, நான் போய்க்கிறேங்க, நீங்கள் மெதுவாக வாங்க. ரைட்டு, சந்தோஷம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா முந்தல் வந்துட்டோம்ங்க. போடிமெட்டோட அடிவாரம். நம்ம லெஃப்ட் சைடு ஏறி அப்படியே நேராக போகிறோம். நல்லா மழை பெஞ்சிருக்கும் போலங்க. நீரை தனியாக பார்த்தீங்களா? முந்தல் வந்துங்க. ஓகே, மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். வாங்க, இன்னும் ஃபுல்லாக போடி விட்டு கேரளா பிரம்மா போகிற வரைக்கும் மலை ஹில்ஸ் தாங்க. ஒரு ஆடு மட்டும் தனியாக நிற்குது, பார்த்து போங்கப்பா. பிரியாணி ஆயிட்டு போகிறோம். மலைக்கு பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் அப்படியே சரிஞ்ச ரோட்டில் விழுந்துருக்குங்க. அதாவது சின்ன சின்ன பாறை விழுந்து கிடக்கா. இடத்த பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. கிளைமேட் அருமையாக இருக்குங்க. கிளைமேட்லாம் இன்னொரு அழகு ஒரு நீர் வெளிச்சே வருதுங்க. பார்த்துருமா? ரைட்டு. மிஸ்டை பாருங்க, அப்படியே பலூன் மாதிரி அப்படியே மிதக்குதுங்க. நல்ல கிளைமேட்டுங்க, நல்லா இருக்குங்க, சூப்பர். இப்போ பரவாயில்லங்க. அந்த ஆடி மாதம் அப்படின்வாங்க. ஆடி மாதம்னா காற்று காலங்க. இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க வச்சுக்க, பைக்கவே அடிச்சு கீழே தள்ளுற மாதிரி ஒரு அதிகமாக காற்றுருக்குங்க. இங்கே கம்மமெட்டு, கும்ளிமெட்டு, அந்த 3 ஏரியாலாம் காற்று அதிகமாக அடிக்கும். ஏன்னா இங்கே நான் வந்திருக்கேன் அடிக்கடி, நானும் ஃப்ரெண்டும். அந்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
மழை வர வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி. கண்டிப்பாக வருவோங்க, மாற்றம் இல்லை. மதுரைக்கு எப்போ தேனி ரைட்டு, நம்ம கீழே தள்ளிவிட்டு போகிறாரு போல். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து நல்லா தான், இப்போ யூடியூபர்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் கண்டென்ட் போட்டு எடுக்கிறாங்க. நம்ம இப்போ இந்த யூடியூப்புக்கு புதுசாக வரோமா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. 4 பேர் பார்க்கும்போது இவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதோ பேசிடுவாங்களோ, அப்படியே ஒரு சங்கடமாகவே இருக்குங்க. அது ஒன்றும் எனக்கு புரியல, மனசாட்சியா என்ன எதுன்னு தெரியல நம்மளுக்கு. சரி, நம்ம பேக் பண்ணி போடுறோம் வீடியோ, ட்ராவல் வீடியோ போடுறோம், ரைட்டு, நம்ம ட்ராவல் பண்ணுவோம். இதை வச்சு 4 பேர் நம்ம அனுபவம் கிடைக்கணும், அதுக்காக தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பாருங்கள், பாறையா உருண்டு இங்கே வந்துருச்சுங்க, பாருங்க. அப்படியே எங்கப்பா மலைக்கு அந்த அளவுக்கு சரிஞ்சுகளை வந்துருக்கு. ஓடி மட்டும் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, கேரளா பார்ட்ரு வந்துட்டோங்க. இந்த கேரளா பார்டருக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சரிக்குன்னு போட்டாகணுங்க. இல்லைன்னு வச்சுக்க அப்படியே பல்லு கடை கடைன்னு 2 பல் அடிக்க ஆரம்பிச்சிடும். வந்துருக்குங்க கேரளா பார்ட்ரு. வந்துட்டோம். தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சது. அடுத்து கேரளா பார்டரு, மூணார், தெக்கடி, எர்ணாகுளம் வந்துட்டுங்க. இது வேறு இடத்துக்கு கொஞ்சம் சரிக்குன்னு போட்டுக்கலாம். கேரளாக்குள்ளே வந்துட்டேங்க. கேரளா ஸ்டேட்டு தாங்க, அருமையாக இருக்குங்க, பரவாயில்லைங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:19 பூப்பாறை வந்துட்டேங்க. ரைட் சைடு போனோன்னா மூணாறு, லெஃப்ட் சைடு போட்டு பார்த்தீங்கன்னா குமுடி. நம்ம நேராக போகணுங்க. நேராக போனால் கொச்சின் ரோடு, அந்த வழி தான் நம்ம போகணும். ஊருக்குள்ளே போயிட்டு நேராக போயிட்டு தடவைக்கு ஓகே சரிங்க. போயிட்டு அப்படியே ரைட் சைடு வண்டி வரலங்க, அப்படி போய்க்கலாம். ரைட் சைடு போயிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு போகணுங்க. ஓகே, ஒரே ரோடு தாங்க, ஒரே ரோடு. எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் அந்த ஹெல்மெட்டு போட்டு கீல்ஸில் வண்டி ஓட்டோம்னா வாமிட் வரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர மாதிரி அறிகுறி காமிக்குது எனக்கு. எப்பயுமே வந்து எனக்கு வந்து ஹில்ஸ் ஏரியா சேரவே சேராதுங்க. எந்த ஏரியா இருந்தாலும் சரி, ஹில்ஸ் ஏரியா நம்மளுக்கு செட்டே ஆகாது. என்ன செய்ய காத்திருக்கேன்னு தெரியல. ஏன்னா வாமிட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன், அன்றைக்கி ஃபுல்லாக எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படியே கம்முன்னு இருக்கேன். எது சாப்பிட்டாலும் ஒமட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓடி மட்டும் டீ குடிக்கன்னு நினச்சேங்க, அப்படியே மறந்துட்டேன். போகிற டீ குடிக்கலாம் பார்க்குறேன், டீ கடை அமையுமான்னு தெரியல. என்ன ஊருக்கு, ஆனால் நம்ம ஊரில் டீ குடிச்சிக்கிற மாதிரி வேறு எந்த ஊரில் குடிக்க முடியாதுங்க. இப்போ தேவைங்க. ராஜா காட்டில் வந்து ஒரு காப்பி குடித்தேன். காப்பி குடித்த பிறகு தாங்க நல்லா இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ஹெல்மெட் போட்டு உள்ளே அடைச்சி வச்ச மாதிரியே இருந்துச்சா, ஒரு வாமிட் ஒரு மாதிரி ஒரு கஷ்டம் அறிகுறி மாதிரி இருந்துச்சு. சரி, நான் ரெகுலராக சாப்பிட்ற இடத்துக்கு போனேன். சரி, இன்றைக்கி டீயை விட்டுட்டு காப்பியை குடிச்சிட்டு கிளம்புனேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஒரு ஆஃப் ரோடு மாதிரி உள்ளே போகுது. முள்ளக்கானம், ஆமாம், முள்ளக்கானந்து லெஃப்ட் சைடு கட் பண்ணி ஒரு சின்ன ஒத்தடி பாதை மாதிரி போய்க்கிருக்கோம் நம்ம.
இன்னொரு வழி இருக்குங்க, கொஞ்சம் சுற்றி வரணும். அதோட இது பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏற்கனவே அப்படி சுற்றி தான் கீழே வண்டி வந்து கீழே போட்டுட்டேன். வண்டி வந்து கீழே ரன்னிங் போடலை, வண்டி நின்று அதுக்கப்புறம் கீழே போட்டேங்க. நாங்கள் ஏதோ மரத்தை வெட்டி வச்சுருக்காங்க, ரோடு போடுறாங்களா என்னன்னு தெரியலையே. ஆமாங்க, ரோடு போட்டுருக்காங்க. மூணாருக்கா? ஆமாம், மூணாருக்கு போகிற ரோடு தாங்க. இந்த வழியிலையும் போகலாம். இங்கேருந்து போனால் கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்டரான். கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க, 18 கிலோமீட்ரு இருக்குங்க, இப்படியும் போகலாம் நீங்கள் அப்படின்னு. இந்த 18 கிலோமீட்ரு இதே மாதிரி தாங்க போகணும். அது அப்படியே பைக் இருக்க வேண்டியது. ஆனால் அங்கிட்டலாம் ரோடு மெயின் ரோடு, ஆனால் பைட்டே சல்சல்னு போகலாம். இது கொஞ்சம் டல்லாகும். இங்கே ஒரு அருவி மாதிரி நல்லா விழுங்குங்க, பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கா. ஃபஸ்ட் டைம்லாம் வந்தோம்னு ரொம்ப கஷ்டங்க. ஆமாம், தான் வெட்டி போட்டிருக்கீங்க. ஏறிப்பா, நாய் குறைக்கணுமே. நாய ரைட்டு. விழுந்த இடம் சொல்லுவாங்க, இதே இடம் தாங்க. இந்த இடத்த தான் அங்கே விழுந்துட்டேன். இதே இடத்துல வந்து இந்த இடத்த ரேஸ் கொடுத்ததுன்னா எங்கே போய் விழுந்திருப்பேன், எங்கிட்ட வண்டி போயிருக்குன்னு தெரியாதுங்க. கேரளா அப்படி தான் இருக்கும் போல். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேங்க. சரிங்க.